மகர ராசியோட பாசிட்டிவ் சைட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, மகர ராசியோட ராசி அதிபதி சனீஸ்வரர் தான். அப்போ மகர ராசியில் பிறந்தவர்கள் எல்லாருமே எல்லா ராசியை விட மகரம் கும்பரம் எல்லாமே ராசி அதிபதி சனீஸ்வரர் இருக்காரு. இந்த மகரம் கும்பம் இந்த மகர ராசி பார்த்தோன்னா தனித்துவமான ராசி. இவங்க வந்து பார்த்தோன்னா கடின உழைப்பாளியாக இருப்பாங்க, ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணங்கள் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கும், ஒரு கோல் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒரு கிளியர் மைண்ட் செட் இருக்கும். இவங்க பேசக்கூடிய விஷயங்களில் ஒரு தெளிவு இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னு நல்லா யோசித்து ஒரு தெளிவான பதிலை கொடுப்பாங்க. இவங்க ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒரு தெளிவு இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட பாசிட்டிவ் சைடே பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட நல்ல கேரக்டர் தான். இவங்களோட உதவி மனப்பான்மையே அதை உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய அந்த நல்ல கேரக்டர் வந்து எல்லாத்துக்குமே வராது. ஸோ மகர ராசி அப்படிங்கிறது ஒரு நேர்மையான வழியில் உதவி செய்வாங்க. டக்குன்னு குறுக்கோலிக்கு வந்து போயிட மாட்டாங்க. தப்பான வழி இருந்துச்சு அப்படின்னு அதை இக்னோர் பண்ணிட்டு நேர்மையான வழி என்னவோ அதை தான் வந்து செலக்ட் பண்ணி மகர ராசி வந்து போவாங்க. அதே நேரத்தில் இவங்களை ஈஸியாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணிட முடியாது. மகர ராசியில் இருக்கவங்கள மற்றவங்க ஏதாவது கெடுக்கன்னு நினைக்கணும், அவங்க ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள வச்சு காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஆக மாட்டாங்க. தனக்கு எது கரெக்டுன்னு நினைக்குதோ அதை செய்யக்கூடிய ராசி தான் மகர ராசி. ரொம்ப துணிச்சலாகவும் தைரியமும் இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஹை கோலை வச்சு லைஃப்பில் ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக வந்துட்டு கண்டிப்பாக மகர ராசிக்கு வந்து வருவாங்க.